ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஜாப்பு. இந்த ஜாபுக்கு லோக்கல் பீப்புள் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் லோக்கலில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். அதேமாரி சில போஸ்ட்டுக்கு பெண்கள் மட்டும், சில போஸ்ட்டுக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலும் அப்ளிகேஷன் கொடுக்கலான் இருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட டீட்டெயில் என்ன டிஸ்கிரிப்ஷன், என்ன எலிஜிபிள், எவ்வளோ அமௌண்ட்டு தராங்க அப்படிங்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதேமாரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாரி நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோ டெய்லி அப்டேட்டுக்காக வாட்ஸ்அப் சேனலும் ஃபேஸ்புக் குரூப் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் இருக்குது, அதாவது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் டீட்டெயில் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே வந்து ஒட்டிடுங்க. அடுத்து உங்களோட ஃபுல் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களோட நேம் வந்து இங்கே எழுதிடுங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன ஃபார்மேட்னா XXYYZ அந்த ஃபார்மேட்டில் மறக்காமல் எழுதிட்டு, அடுத்து உங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க. டீட்டெயில் அட்ரஸ் இங்கே கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட இமெயில் கேட்டிருக்காங்க. ஸோ 2 தான் உங்களுக்கு வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணக்கூடிய மெயின் சோர்ஸு. அதனால் டெய்லி யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், அதுவே டெய்லி செக் பண்ணுற இமெயில் ஐடி கொடுங்க. அடுத்து உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து 8th தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுவுமே ஃபில் பண்ணுங்கள். 8th படிச்சிருக்கேன், 10th படிச்சிருக்கேன், 12th படிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன்னா எல்லாமே இதில் வந்து இந்த குவாலிஃபிகேஷனில் ஆட் பண்ணிடுங்க. 8th இப்போ பாருங்கள், நான் 8th முடிச்சிருக்கேன், என்ன ஸ்கூலில் படித்தேன், எந்த இயரில், அதாவது எந்த வருஷம் படித்தேன், எந்த கோர்ஸ் கீழே படித்தேன் அப்படிங்கிறத எழுதிட்டு, நீங்கள் 10th எங்கே படித்தீங்க, எந்த வருஷம் படித்தீங்க அப்படின்னு எழுதிடுங்க. அடுத்து 12th எங்கே படித்தீங்க, எந்த வருஷம் படித்தீங்க அதை மென்ஷன் பண்ணிட்டு, அடுத்து கிராஜுவேஷன், அடுத்து போஸ்ட் கிராஜுவேஷன் எழுதிடுங்க. அடுத்து உங்களுக்கு அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட்சத்தில் அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் மென்ஷன் பண்ணுங்கள். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், இல்லை ஒரு வருஷம் வேறு இடத்துல வேலை பார்த்துருக்கேன், இன்னொரு வருஷம் வேறு இடத்துல வேலை பார்த்துருக்கேன்னா அதுவும் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன பொறுப்பில் நீங்கள் வேலை பார்த்தீங்க, எந்த கம்பெனி கீழே வேலை பார்த்தீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வேலை பார்த்தீங்க, உங்களோட அந்த வேலையில் உங்களுக்கு என்னென்ன ஒர்க்கு மெயினாக இருக்கும், அதாவது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்களே, அது கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா வேறு என்ன டீட்டெயிலாக உங்கள்கிட்ட இருக்குது, இல்லை நீங்கள் அவார்ட்ஸ் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா அது உங்கள் கேட்குறாங்க. ஸோ எல்லாம் ஓகே பார்த்துட்டு கீழே சிக்னேச்சர் உங்கள் சைனை போட்டு டேட்டும் ப்ளஸும் மென்ஷன் பண்ணிட்டு ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு கொடுத்தாலும் சரி, இல்லை மின்னஞ்சலில் அதாவது இமெயில் ஐடியிலே நீங்கள் அனுப்பலான்னு கொடுத்துருக்காங்க. இனி கேட்டிங்கன்னா நீங்கள் டேட்டா போய் கொடுக்குறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மெயில் ஐடிங்கப்போ நிறையா வேக்கன்சி வரும், அவங்க பார்க்குறது வந்து ரொம்ப ரேர். இன்கேஸ் நீங்கள் டேட்டா போய் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஸோ இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து, அதாவது அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்திருக்கு அப்படின்னா 22/11/2024 வந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்குன்னா ஒருங்கிணைந்த சேவை மையம், அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர், பெண்கள் உதவி மையம் சொல்லுவாங்களா, அந்த சென்டர் கீழே தான். இதில் பாருங்கள் சில டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு வழக்கு பணியாளர், அதாவது கேஸ் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. இதுக்கான காலி பணியிடம் வந்து 1. இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி இன் சோசியல் ஒர்க், அது இல்லைனா நீங்கள் கவுன்சிலிங் சைக்காலஜி படிச்சிருக்கணும், இல்லை அந்தமாரி சர்டிஃபிகேட் இருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதேமாரி 1 வருட முன் அனுபவம் இருந்தாலும் உங்களுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா 35 வயதுக்கு மேலே இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே தான் இருக்கணும். அதுமாரி இதுக்கு சம்பளமாக உங்களுக்கு 18,000 கொடுக்குறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு பெண்கள் மட்டும்தான் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு ஆண்கள் எலிஜிபிள் கிடையாது. உங்களுக்கான போஸ்ட் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த சேவை மையம் தாம்பரம், அதாவது சென்னையில் தான் உங்களுக்கான போஸ்ட்டும் இருக்கும். அடுத்த போஸ்ட்டு பாருங்கள், செக்யூரிட்டி கார்டு காலி பணியிடங்கள் 2 கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவும் மென்ஷன் பண்ணலை, ஆனால் நீங்கள் பள்ளி படிப்பு முடித்தவராக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 8th 10th எதுனாலும் ஓகேன்ட்ருக்காங்க, ஆனால் ஸ்கூல் படிப்பு நீங்கள் முடிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆண் பெண் யாருனாலும் அப்ளை பண்ணலாம் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஜாப்பும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் தான் இருக்கும். அதேமாரி ரூபாய் 12,000 சம்பளமாக கொடுப்போன்னு இருக்காங்க. இதுவும் உங்களுக்கு தாம்பரத்தில், அதாவது சென்னையில் தான் வேலை இருக்கும். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு பன்முக உதவியாளர், அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் வேலைக்கு எடுக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஆஃபீஸில் ஆல்ரெடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு சமையல் தெரிஞ்சிருக்க வேண்டும். அதேமாரி உள்ளூர், அதாவது லோக்கல் சென்னை பீப்புளுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,000 கொடுக்குறாங்க உங்களுக்கு. இதுவுமே கான்ட்ராக்ட் பேஸில் தான் பணி இருக்கும்னு இருக்காங்க. இதுவும் உங்களுக்கு சென்னையில் தான் இருக்கும்.
அடுத்து இந்த அப்ளிகேஷனை போய் எங்கே டவுன்லோட் பண்ணுறது, அதான் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சென்னை inic.in போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோடு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஃபில் பண்ணிவிட்டு 6/12/2024 முன்னாடி ஃபில் பண்ணிவிட்டு நேரடியாகவோ இல்லை இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் அனுப்பணுன்ட்டு இருக்காங்க. இங்கே கூட அட்ரஸ் கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வேலை தேடி அலைஞ்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. தட்ஸ் இட் டுடே வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சேஜ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு. ஆல் தி பெஸ்ட் கைஸ். டாட்டா பை பை.